பியோ கைஸ். ஸோ இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்துட்டு ரோப்ளாக்ஸ் இருக்கான். இது வந்துட்டு நாட் ஒன்லி கேமிங் சேனல் பட் ஆல்சோ ஆல் இன் ஒன் சேனல் லைக் எஜுகேஷனல் வீடியோஸ் எல்லாமே வரும். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஒரு காப்பி அண்ட் பேஸ்ட் மெத்தடில் விஎஸ் கோடிங் லேர்ன் பண்ண போகிறோம். காப்பி அண்ட் பேஸ்ட்டுக்கே இவ்வளோ சீனடான்னு கேட்பீங்க. ஆமாம் கைஸ், என்ன கைஸ் பண்ணுறது, மைண்டுக்கு ஒரு கண்டென்ட் ஐடியாவே வரல. ஸோ இன்றைக்கி வாங்க இதுக்குள்ளே போய்டுவோம். ஆக்சுவலாக இப்போ நான் கடைசியாக சொல்கிறேன் வீடியோவில். இப்போ ஃபஸ்ட்டு உங்கள்ட்ட லேப்டாப் கம்ப்யூட்டர் எது இருந்தாலும் பரவாயில்ல, நான் லேப்டாப் தான் யூஸ் பண்ணுறேன். தட்ஸ் யுவர் சாய்ஸ். விஎஸ் கோடும் சாட்ஜிபிடியும் இங்கே ரொம்ப ரொம்ப மெயின். இப்போ சாட்ஜிபிடிட்ட உங்கள் கோடை கொடுத்து உங்களோட ஐடியாஸை கொடுத்து அது கோடு தராது. நீங்கள் விஷுவல் ஸ்டுடியோவில் போட்டு எடுத்தால் அதோட ப்ரிவியூவை பார்க்குறதுக்கு ஒரு ப்ரௌசர் வேணும். அது யுவர் சாய்ஸ். எட்ஜ் யூஸ் பண்ணிக்கலாம், க்ரோம் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபயர்ஃபாக்ஸ், வாட் எவர் இட் இஸ் யூ கேன் யூஸ் இட். இப்போ வந்துட்டு என் ஐடியா நான் சாட்ஜிபிடிட்ட ஐடியா கேட்குறேன். சஜஸ்ட் மீ ஆப் ஐடியா கொடுத்துருவோமா? ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்துட்டு குவாலிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க வந்துட்டு. ஏன்னா இது நான் லேப்டாப்பில் வீடியோ எடுத்த வாட்ஸ்அப்பில் எனக்கு அமிச்சு அதை எடுத்து சேவ் பண்ணியிருக்கேன். அதனால் கொஞ்சம் குவாலிட்டி இருக்காது. அடுத்த வாட்டியிலேருந்து நான் பென்ட்ரைவ்லேருந்து ஏற்றி குவாலிட்டி பார்க்குறேன். அது சென்ட் பண்ணதில் மூவ் கொடுத்துட்டேன். அது சம்திங் அது என்ன கொடுத்தான்னு தெரில, டெலிட் ஆகிட்டு இந்த வீடியோ. அதனால தான் இந்த வீடியோ வச்சு பண்ணிகிட்டு இருக்கேன். சரி, ஃபஸ்ட்டு நான் அந்த ஸ்டூடெண்ட்க்கு யூஸாக வருதுன்னு ஒன்று இருந்ததில்ல கைஸ், அதை யூஸ் பண்ணி பார்க்குறேன். ஆக்சுவலாக ஃபோன் ஐயோ காப்பிரைட் கைஸ், பரவாயில்ல பார்த்துக்கோ வாங்க. 5 செகண்டுக்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, ஃபோன்லாம் இப்போ தான் அடிக்க முடியல. ஆக்சுவலாக இந்த ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்லின்னு இருக்குல்ல, அதில் தான் நான் இப்போ கோட் எடுக்க போகிறேன். சரி வாங்க பார்த்துக்கோ வாங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியும், நான் போன வீடியோலேயே என்னோடய ஐடியாவை எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பேன். என்னோடய ட்ரிக்கை வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் எடிட்டிங்கில் வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன். அதனால தான் அதெல்லாம் நடக்குது. என்ன பண்ணுறது? சரி வாங்க, ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்லி அதான் தான் கொடுப்போம் வாங்க. எனக்கே கண்ணு தெரிய மாட்டேங்குது. வீடியோ பார்க்குறவங்களுக்கு இன்னும் எவ்வளோ மோசமாக இருக்குன்னு தெரில கைஸ், என்னை மன்னிச்சுக்கோங்க, வேறு வழி இல்லை. வந்துட்டு செல்லில் பார்த்தாலே கண்ணு தெரியலையே. அது ஸ்டூடெண்ட் பாலா, அதை காப்பி பண்ணி அதை கொடுத்து இதோட கோடை எனக்கு தான் கேட்குறேன். ஒரு நாளைக்கு இப்போதையும் லேப்டாப் என் பக்கத்தில் ஆனில் தான் இருக்குது, ஒன்றுமே பார்க்க முடியல. ஆமாம், ஸோ அந்த காப்பி பேஸ்ட் நிறையா தட்டி பண்ண இடமா. சரி கைஸ், இப்போ வந்துட்டு ஸ்டூடெண்ட் பால்னு கொடுக்கவும் இதெல்லாம் அதோட அம்சங்கள்னு வந்துட்டு. இப்போ இதோட கோடை எனக்கு கொடுன்னு, இது நான் சாட்ஜிபிடியில் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான இண்டெக்ஸ் டாட் HTML ஜாவா ஸ்கிரிப்ட்லாம் யூஸ் பண்ணி எனக்கு ஒரு அருமையான கோடை கொடுன்னு கேட்டிருக்கேன். தரதுன்னு பார்ப்போம். அது வரையும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ நம்மளோட கோட் ரெடி ஆகிட்டு கைஸ். இந்த கோடை நம்ம எடுத்து நம்ம யூஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக இது சொல்கிறேன், நான் நல்லாவே இருக்காது. அதனால் சாட்ஜிபிடியில் போய்ட்டு திரும்பியும் இதை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணித்தா, இதை கொஞ்சம் க்ரியேட்டிவாக தா, இதை கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக தா, ஏதாச்சும் மண்டைக்கு வர டிஃப்ரெண்ட்ஸாக இந்த ரியலிஸ்டிக்கு க்ரியேட்டிவ் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு அதுகிட்ட கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே 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 அழகாக தந்துடும் ஒரு கூட. அதை நம்ம எடுத்து போட்டால் நம்ம ஆப் நம்ம இப்போதைக்கு வெப்சைட் மாதிரி தான் பண்ணுறோம். நம்ம கொடுத்தா ரெடி ஆகிடும். திங்க் ஸோ. அதனால் லெட்ஸ் ஸ்டார்ட் இட். ஸோ கைஸ், நான் இப்போ கொடுக்கோம் பழைய கூட இப்போ மாடிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டு, ஐ திங்க் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அது மாடிஃபை பண்ணுற வரையும் வெயிட் பண்ணுவோம்.
ஸோ கைஸ் நம்மளோட கோடு மாடிஃபை ஆகி ரெடி ஆகிட்டு இது இப்போ ஒன்றும் இல்லை விஷுவல் ஸ்டுடியோ கோடை ஓப்பன் பண்ணிட்டு எல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு HTML index.html போட்டு அந்த கோடை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் முடிஞ்சுது. ஆக்சுவலாக எனக்கு தெரியும் விஷுவல் ஸ்டுடியோ கோட் லைட்டர் பேசிக்ஸ் அவ்வளோதான். இந்த காப்பி பேஸ்ட் மெத்தட் தான் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான மெத்தட். இப்போ வந்துட்டு நான் அந்த காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன் அந்த கோடை இங்கே. பட் இப்போ இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். அதுக்காக ஐயோ போச்சு மாதிரி அந்த வெப்சைட் ரன் பண்ணி காமிச்சிட்டேன். உங்களுக்கு இப்போ தெரியுது நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ஸ்டடி பால். இதுதான் நம்ம ஐடியாஸை வச்சு ChatGPT கொடுத்த கோடை ChatGPTயோட கோடை வச்சு நம்ம க்ரியேட் பண்ண ஒரு ஆப். நம்ம க்ரியேட் பண்ணல, ChatGPT க்ரியேட் பண்ண ஒரு ஆப் நம்ம ஐடியா வச்சு. இதை ஆப்பாக மாற்ற இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது. அது ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ வச்சு பண்ணோம். பட் எனக்கு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ தெரியாது, அது ஒரு விஷயம். ஸோ இதோட இருக்கணும். ஆக்சுவலாக இந்த ஆப்பை நம்ம ரன் பண்ணலாம். பட் இதுக்கு நம்மளுக்குன்னு ஒரு சர்வர் தேவைப்படும். அது வாட் எவர் இட் இஸ் யூ கேன் மேக் அ சர்வர். ஐ திங்க் ஸோ நம்ம லேப்டாப் இல்லை நார்மல் இந்த அம்மா லேப்டாப் வீட்டில் கொஞ்சம் என்கிட்ட ஒன்று கிடக்கு. ஆனால் அது என்ன ஒர்க் ஆகாது, ஆஃப் அப்படியே போச்சு. ஒரு வருஷம் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்து அதை வேணால் ரிப்பேர் பண்ணி நம்ம சர்வராக வச்சுக்கலாம். பட் அதோட யூஸபிலிட்டி யூசர்ஸ் இன்க்ரீஸ் ஆக கண்டிப்பாக நம்ம ஒரு பெரிய வச்சே ஆகணும். ஈவன் ChatGPTயோட சர்வரே வந்துட்டு ஐ திங்க் ஸோ 1 மினிட்க்கு சம்திங் வாட்டர்லாம் கொஞ்சம் வேஸ்ட் ஆகுது. அது அந்த இதெல்லாம் எனக்கு தெரியாது. அதோட லேயர் மட்டும் எனக்கு தெரியும். இந்த மாதிரி நம்ம இந்த ஆப்பை நம்ம ரன் பண்ண வைக்கலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் நம்ம படிக்கிறதுக்கு இந்த மாதிரினா நம்ம கண்டிப்பாக ரன் பண்ண வைக்கலாம். அதுக்குன்னு ஒரு சர்வர் நம்ம ஏட்டடி அண்ணனோட வீடியோ பார்த்தா நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட ChatGPT பவர்ட் ஆப். அதே மாதிரி இப்போ இந்த காலத்தில் ஜோஹோ கிரியேட்டர் இந்த ஜெமினைட்டே போயிட்டு நம்ம ஐடியாஸை கொடுத்தோன்னா அது நம்மளுக்குன்னு ஒரு ஆப் க்ரியேட் பண்ணி தந்துடும். இந்த நேரத்தில் நீ ஏன்டா கோடை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன்னு கேட்டால், அந்த கோட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுல நம்மளுக்கு ஏதோ கொஞ்சம் நாலேஜ் ஆச்சு. நம்ம ஐடியாஸ்ன்னு போகாமல் இப்படி தான் இந்த கோடிங்லாம் இருக்குமா, அந்த ஏதோ சம்திங் ஒரு ஐடியா வருதுங்கும்போது இது ஒரு வீடியோ எடுத்து பண்ணுவேன். நான் போட்டேன் ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணிட்டு போக முடியலை. வாரம் உங்களுக்காக வீடியோ போடுறேன். ஸோ இனிமேல்ட்டு வீடியோ வருமானங்கிறது டவுட்டு. படிப்புலையும் கான்சென்ட்ரேட் வேணும். ஒரு சேனலுக்கு சிஇஓவாக இருக்கிறேன் நான். சிஇஓனால அதான் படிப்பும் வேணும். அதனால் எக்ஸாம் வரும் எனக்கு இனிமேல்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இனிமேல்ட்டு என்னால் வீடியோ போட முடியாது. ஒரு 2 வீக்ஸ் இல்லை ஒரு 1 வீக் போதும். 1 வீக்கில் நான் பாருங்களேன் சென்டம் அடிச்சுட்டு வரேன். ஸோ தேங்க்யூ கைஸ். இந்த ஃபஸ்ட் பார்ட் இதோட முடிச்சுக்குவோம். ஸோ தேங்க்யூ கைஸ். see you in next video. Signing out. என்னமோ சொல்கிறேன். Bye guys.